ஆர்ஜே அவுரா கிளாஸஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இது டே 5. இன்னைக்கு நாம உயிரினங்களை ஏன் வகைப்படுத்தணும்னு கத்துக்க போறோம். ஒற்றுமைகள் அதாவது சிமிலாரிட்டிஸ் மற்றும் வேற்றுமைகளின் அதாவது டிஃபரன்சஸ் அடிப்படையில் உயிரினங்களை பிரித்து வைப்பதே வகைப்படுத்துதல் அதாவது கிளாசிஃபிகேஷன். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா படிக்கிறது ஈஸி கிடையாது. உயிரினங்களை எளிதாகவும் முறையாகவும் படிக்க வகைப்படுத்துதல் அதாவது கிளாசிஃபிகேஷன் உதவுகிறது. உயிரினங்களின் பண்புகளை அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வைத்து அவற்றை சரியாக அடையாளம் காண வகைப்படுத்துதல் அதாவது கிளாசிஃபிகேஷன் உதவுகிறது. வகைப்படுத்துதல் அதாவது கிளாசிஃபிகேஷன் ஒரு உலகளாவிய முறையை தருகிறது. உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் அந்த உயிரினத்தை ஒரே மாதிரியாக புரிந்து கொள்கிறார்கள். நாளைக்கு கிளாஸ்ல இன்னும் தெளிவா பாப்போம். பெய்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.